ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம் மகிமைக்காக பிரசங்கி 9வது அதிகாரம் 4:5 நாம் வாசித்து தியானிப்போம். பிரசங்கி ஆகிய அந்த மனுஷன் எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 9 பிரசங்கி 9:4-5 இப்படியாக எழுதுகிறார். இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாயை மேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேரும் முதலாக மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. எனக்கு அருமையானவர்களே, பிரசங்கியில் எழுதுகிறார். வேதத்தை சொல்லப்பட்ட ஏசியாவில் மாண்டராட்சதர் மீண்டும் திரும்பார். மண்ணால் ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்க மண்ணால் உண்டாக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஸோ ஒரு மனுஷன் இறந்து விட்டால் செத்த சிங்கத்தை பார்க்கல் உயிருள்ள நாய் மேல், சிங்கத்தை விட நாய் மேல், மனுஷனை விட நாய் மேல், மனுஷனை விட மிருகங்கள் மேல். இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளாக மரித்தவர்களை குறித்தான வேத அறிவு குறைவாக இருக்கிறது. ஒரு டிவியில், பெரிய பிரபலமான டிவியில் நிறுவனர் பேசுகிறார். நேற்றைய நாளில் இந்த ஆர்சி கோயில்களில் கபிரியல் சமணசு கீழே ஒரு வாயை திறந்து மிருகம் மாதிரி பிசாசு இருக்குன்னு அதை குத்துறது போலையும் இருக்கும். அப்பொழுது அந்த கபிரியல் சமணசு என்கிற அந்த சிலை, கபிரியல் சமணசு அது இல்லை, அவர் அல்ல, அதை போல் உருவாக்கின சிலையை ஒரு மனுஷன் தொட்டு கும்பிடுவாராம். கீழே இருக்கிற அந்த பிசாசை கொல்லுகிறதை போல் இருக்கிற அதையும் தொட்டு கும்பிடுவாராம். அவரை கேட்டால் ஒன்று அது காப்பாற்றட்டும், இல்லைன்னா பாதாளத்தில் இது காப்பாற்றணும், எதுவுமே காப்பாற்றாது. நீங்கள் யோவான் பாருங்கள், தூதர் காலில் விழும் பொழுது என் காலில் விழாத, நானும் உங்களைப் போல் ஊழியக்காரன் அல்லவா என்று அவர் சொல்கிறார். தேவனை தொழுகிறோம். இவர் எப்படி வேதத்தை அறிந்திருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. பரவாயில்லை, அது கபிரியல் சமண சாதனை தொட்டு கும்பிடட்டும், இது என்ன சத்தியம் என்று தெரியவில்லை. மரித்தவர்கள் தான், ஞான பலனை அடைய முடியாது. ஸோ ஒரு உருவத்தை யார் கபிரியல் சமணசை பார்த்தது யார்? இப்பொழுது பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை வரையத்தக்கதான ஞானம் யாருக்கு இருக்குது? ஏதோ ஒன்றை வரைந்து வைத்துக்கொண்டு அதை கூட தொட்டு கும்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற சத்தியங்கள் மாற்றப்படுகிறது, புரட்டப்படுகிறது. மரித்தவன் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது மேலே நீங்கள் எதை போட்டாலும் அவங்க எழுந்திருக்க போகிறதில்ல. எத்தனை 1000 மாலைகளை போட்டாலும் அவர்கள் எழுந்திருக்க போகிறதில்ல. எத்தனை 1000 தப்புக்கள் வைத்து ரொம்ப அதிகமான ஆடம்பரங்களை வைத்து டெக்கரேஷன் பண்ணி கொண்டு போனாலும் மரித்தவன் எழப்போவதில்லை. பணம் தான் வீண், நீ போய் சாப்பிடுங்கிறாரு. அதில் சொல்லிவிட்டு, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷம் பூசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். கிரியைகளை அங்கீகாரம் பண்ணுகிறார். கிரியை இல்லாத செத்தவர்களுக்கு செய்யப்படுகிற கிரியைகளை அவர் அங்கீகாரம் பண்ணுகிறது இல்லை. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்ல, மண்ணால் உண்டாக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புகிறாய். மீண்டும் மரித்தவர்களுக்காக செய்யப்படுகிற வழிபாடு எப்படிங்க பரலோகத்துக்கு போகும்? தனவந்தன், லாசர் மரித்தார்கள். தனவந்தனும் பாதாளத்தில் கிடக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி கூட கதறான். ஆபிரகாம் மடியில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி விட சொல்லுங்க ஆண்டவரே, உனக்கும் எனக்கும் பிளவு அதிகம். எனக்கு அருமையானவில்லை,
இதோ மரித்தவர்களுக்காக செய்யப்படுகிற வழிபாடுகளும், மரித்தவர்களுக்காக செய்யப்படுகிற அலங்காரங்களும், மரித்தவர்களுக்காக செய்யப்படுகிற காரியங்களும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. செத்த சிங்கத்தை பார்க்கல உயிருள்ள நாயே மேல். இயேசு கிறிஸ்து கூட, ஆண்டவரே நான் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன், மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டு வரேன். எனக்கு அருமையான இதை காண்கிற தேவச்சனமே, மரித்தவர்களுக்காக செய்யப்படுகிற அந்த கிரியைகள் எல்லாம் நிச்சயமாக மருத்துவர்களுக்கு பயன்படாத ஒன்று. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக செய்யணும். எதை செய்தாலும் அவர் நாம மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அநேகரும் தேறினவர்களும் கூட மரித்த ஃபோட்டோ இது மாலை போடுறது, பிரபல்யமான ஊழியர்கள் கூட தகப்பனாருக்கு கொண்டு போய் கல்லறையில் மாலை போடுகிறது. இதெல்லாம் என்ன பழக்கங்க? மரித்து ஒரே ஒருவர் தான் உயிர் தெழுந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர ஒருவரும் மரித்து உயிர் தெழவில்லை. இனிய 2ஆம் வருகையிலே நாம் எல்லாம் உயிர் தெழ போகிறோம், அது வேற. எனக்கு அருமையானவர்களே, வேதத்துக்கு புறம்பாக நடக்கிற, வேதத்துக்கு புறம்பாக செய்யப்படுகிறவர்களெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறதே இல்லை, அங்கீகரிக்கவும் மாட்டார். இப்படியா வேதத்துக்கு புறம்பாக செய்து விட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டு வருகிறார்களே. 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதே 8:10 பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். வேதத்துக்கு புறம்பாக நடக்கிற எந்த காரியம் துன்மார்க்க காரியம், அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவார்களா? எனவே நம்ம சில ஒரு வேளை மறித்து விட்டு குடித்து சண்டை போட்டு கலகம் பண்ணி தற்கொலையோ அல்லது கொலை செய்யப்பட்டவர்களோ அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினா பரலத்துக்கு போகாது. உயிரோடு இருக்கிற அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வரப்போகிறது. அதனால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருக்கு பிரியமான கிரிகளை செய்வோம். வீணான வழிபாடுகள், வம்ச வரலாறுகள், கட்டு கதைகள், குறியாறுகள், கிரியைகள் எல்லாம் நீக்கி போடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. இரக்கம் உன்னதமான பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில் செத்த சிங்கத்தை பார்க்கிற உயிரில் நாயே மேல் என்று ஆண்டவர் பிரசங்கில வாசித்ததின்படி அதை கேட்கிற ஒவ்வொருவரும் செத்தவர்களுக்கு செய்யப்படுகிற வழிபாடுகள், அலங்காரங்கள், தேவையில்லாத காரியங்களை நீக்கப்பட்டு கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்கிறார். ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலே பிதாவே, ஆமென். எனக்கு அறிமுறையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தில் 17ஆம் தேதி சிறுவர் ஊழியம், சிறுவர் கொண்டாட்டம் என்று லிபனான் ஜெபத்தோட்டம், சிறுமலை ரோடு, பால் பண்ணி பஸ் ஸ்டாப், 2 என்கிற திண்டுக்கல் என்கிற ஸ்தலத்தில் நடைபெறுகிறது. பிள்ளைகளை 10 மணிக்கு கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு டீ, ஸ்நாக்ஸு மற்றும் உணவு மற்ற எல்லா காரியம் 4 மணி வரையில் இருக்கும். அதேபோல் ஸ்தோத்திரம் 20ஆம் தேதி விடுதலை வாசம். இந்த பிசாசின் பிடி, பில்லி சூனிய கட்டியாவல் மந்திரவாதிகள் இப்படிப்பட்டவர்களிலிருந்து கர்த்தரை விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து வாருங்கள். நீங்கள் வாருங்கள், இணைந்து செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.